நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துவின் பெயரால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுனுடைய மீட்பு செயலை பல விதத்தில் நமக்கு எடுத்துரைப்பது மட்டுமல்ல, அவர் நம்மோடு என்றும் வாழ்கிறார் என்பதை எடுத்துரைத்து நமக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே புனித நாளாக மாற்றுகின்ற இந்த நாள்தான் புனித வியாழன். புனித வியாழன் அல்லது பெரிய வியாழன் என்றெல்லாம் நாம் சொல்லும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 4 முக்கியமான செயல்களை நாம் இந்த நாளில் தியானிக்கின்றோம், சிந்திக்கிறோம். முதலில் நாம் பார்ப்பது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் எல்லாரையும் ஒன்றாக வரவழைத்து 12 சீடர்களை, அவர் பலதரப்பட்ட மனிதர்கள், பாவிகள், தீவிரவாதிகள், படிப்பறியில்லாதவர்கள், கலாச்சாரம் அதிகம் இல்லாதவர்கள், பல விதத்தில் இயேசு கிறிஸ்துவை இன்னும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாதவர்கள் என்று பலதரப்பட்ட சீடர்களாக இவர்களை இயேசு கிறிஸ்து அழைத்திருந்தார். 3 ஆண்டுகளாக அவர்களுக்கு பலவிதமான போதனைகளை அளித்து பயிற்சி அளித்திருக்கிறார். இருப்பினும் அவர்கள் மனிதர்கள், நம்மை போன்றவர்கள், கிறிஸ்துவை முழுமையாக இன்னும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பாடுபடுவதற்கு முந்தின நாள், பாடுபட்டு இறந்து உயிர்ப்பதற்கு முந்தின நாள் அன்று அவர் மற்றொருவருக்கு சொந்தமான ஒரு மேல் மாடியில், அது இன்று சீயோன் மலைப்பகுதியில் உள்ளது, அந்த மலைப்பகுதியில் மேல் மாடியில் எல்லாரையும் உட்கார வைத்து முதலில் அவர் செய்வது, யோவான் நற்செய்தியின்படி நாம் பார்க்கிறோம், சீடர்களுடைய காலடிகளை கழுவுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுவார், ஆண்டவரும் குருவுமான நான், ஆண்டவரும் ஆசிரியருமான நான், ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவுகிறேன் என்றால், நீங்கள் ஒருவருடைய காலடிகளை கழுவுங்கள். இதை நாம் 2 விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஏன் ஆண்டவர் லார்ட், அவர் பெரிய போதகர், பாவமற்றவர், குறையற்றவர், இந்த உலக மக்களுக்கு மீட்பு வழங்க வேண்டியவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஏன் சீடர்களுடைய பாதங்களை, பாவிகளுடைய பாவங்களை கழுவ வேண்டும் என்றால், அதனுடைய இறையியல் செய்தி, கடவுள் கொடுக்கிற அடிப்படை செய்தி என்னவென்றால், இந்த இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளாகவே இருக்க வேண்டிய நிலையில் இல்லாமல் தன்னையே தாழ்த்தி, சிலுவை மரணம் மட்டும் தாழ்த்தி, ஒரு அடிமையாக தன்னையே அவர் இந்த உலகிற்கு வந்தாரே, அதுதான் மிகப்பெரிய ஒரு தாட்சி மட்டுமல்ல, மக்களுக்கு தன்னையே அழிக்கின்ற, தன்னையே சூன்யமாக்குகின்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியின் முன் அடையாளம் அது எங்கே நடக்கப் போகிறது? சிலுவை மரணத்தில், பாடுகளின் பாதையில், சிலுவை பாதையில், பிலாத்துவின் முன்னிலையில், அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்ற மக்கள் தலைவர்களின் முன்னிலையில் அவர் அவமானப்பட்டு, இகழப்பட்டு தன்னையே இழக்கப் போகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த இழத்தலின் முன் அடையாளம் சீடர்களுடைய பாதங்களை கழுவுதல்.
எல்லாரும் நினைப்போம் இது ஒரு பிறர் சிநேகம் என்று. வெறும் பிறர் சிநேகம் அல்ல, இது தன்னையே அவர்களுக்காக கொடுக்கிற, அழித்து கொள்கிற ஒரு மாபெரும் தியாகம். இயேசுவின் தியாக செயலை நாம் இந்த காலடிகளை கழுவுவதில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்களும் இவ்வாறே செய்யுங்கள் என்ற கட்டளையும் கொடுக்கிறார். இது பெரிய வியாழன்று நமக்கு மிக தெளிவாக உணர்த்தப்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், சீடர்களை காலடிகளை கழுவிய இயேசு அந்த மேசையில் அமர்ந்து அங்கே அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இது என் உடல், இதை உண்ணுங்கள், இது என் இரத்தம், இதை குடியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கொடுக்கிறார். சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது தன் உடலையும் இரத்தத்தையும், அதாவது தன்னையே, ஒரு இடத்தில் சொல்லுவார், வானின்று இறங்கி வந்த உணவு நானே. அந்த உணவை தன்னையே இன்று கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? மக்களுக்கு, சீடர்களுக்கு தன்னையே உணவாக என்றால் உறுதியூட்டுபவராக, அறிவொளி கொடுப்பவராக, தன்னுடைய புத்தொழியை அளிப்பவராக, தன்னுடைய மீட்பு வாழ்வை கொடுப்பவராக அவர் வெளிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணையை ஏற்படுத்திய இயேசு கிறிஸ்து, இந்த நற்கருணை என்பது என்ன? கிறிஸ்து இயேசுவின் உடன் இருப்பு. அது உலகம் உள்ளளவு நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசுவின் வார்த்தையின் வடிவு. அதை உலகம் உள்ளளவும் இருப்பதற்கு அவர் என்ன செய்கிறார்? இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று அதே சீடர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை நற்கருணையின் தூதுவர்களாக மாற்றுகிறார். நற்கருணையின் அப்போஸ்தலராக மாற்றுகிறார். இந்த நற்கருணையை அவர்கள் மீண்டும் மீண்டும் உருவாக்குவதற்கு குருவாக மாற்றுகிறார். ஆகவேதான் இந்த பெரிய வியாழன் அன்று குருத்துவ விழா என்றும் நாம் கொண்டாடுகிறோம். திருச்சபையின் தந்தையர்கள் சொல்லுவார்கள், நற்கருணை இல்லை என்றால் குருத்துவம் இல்லை, குருத்துவம் இல்லை என்றால் நற்கருணை இல்லை. இது மிக மிக அருமையான ஒரு சிந்தனை. ஏனென்றால் குருக்கள் நற்கருணையை கிறிஸ்துவின் அந்த பெயரில், அதிகாரத்தில் இவர்கள் இந்த நற்கருணையை உருவாக்குகிறார்கள். இது என் உடல், இது என் இரத்தம் என்று கூறி. ஆனால் அதே நேரத்தில் இந்த குருக்களை உருவாக்குவதும் இதே நற்கருணை தான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நற்கருணை என்பது என்ன? நன்மை என்று அதை தமிழில் பலவாறு சொல்கிறோம். கிறிஸ்து இயேசுவினுடைய நன்மைத்தனத்தை நாம் அனுபவிப்பதற்கு அவருடைய உடலும் இரத்தமும் நமக்கு வருகிறது. அதுதான் உண்மை, நன்மைத்தனம். அது மட்டுமல்ல, அதனால் இது எனக்கு பாலைவனத்தில் இஸ்ராயேல் மக்கள் எப்படி மன்னாவை உண்டு அவர்கள் உறுதி பெற்று பாலைவனம் பயணத்தில் தொடர்ந்தார்கள், அதே முறையில் நானும் இந்த நற்கருணையை உண்டு என்னுடைய இந்த உலக பாலைவன பயணமாக இருக்கிற உலக வாழ்க்கையை நான் கிறிஸ்து இயேசுவோடு தொடர்ந்து பயணிக்க முடியும். கிறிஸ்து இயேசுவின் அந்த சாட்சிகளாக நாம் திகழ முடியும் என்பதை நற்கருணை கூறுகிறது.
இந்த நற்கருணையை தகுதியுள்ள முறையில் உட்கொண்டால்தான் அது நமக்கு அருள் சாதனம், அருள் அளிக்கும் கருவி. அதுதான் அருள் சாதனம், அருள் அளிக்கும் கருவி. ஆனால் பல பேர் இது வழக்கத்துக்கு உட்பட்டு தினமும் காலையில் வந்து நன்மை வாங்குவது அல்லது திருப்பலிக்கு செல்வதெல்லாம் போய் வாங்குவது என்று ஒரு வாடிக்கையாக பார்ப்பதில் எந்த அருளும் நமக்கு கிடைப்பதில்லை. நற்கருணை என்பது ஒரு அருள் சாதனம் என்றால் அதை தகுதியுள்ள முறையில் நாம் உட்கொள்ள வேண்டும் என்பதை நாம் உள்ளத்தில் பதிக்க வேண்டும். நான்காவதாக, நம் இந்த பெரிய வியாழன் என்று கிறிஸ்து இயேசு நம்ம எல்லாருக்கும் கொடுப்பது இந்த புதிய கட்டளை, அன்பின் கட்டளையை கிறிஸ்து இயேசு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறார். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று கிறிஸ்து இயேசு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிற கட்டளையை இன்றைய நாளில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒரு முக்கியமான செய்தி, நீங்கள் என் சீடர்கள் என்றால் நீங்கள் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும், தியாகம், ஒவ்வொருவருக்கும் தியாகத்தோடு வாழ வேண்டும், ஒருவரை தாங்கிச் செல்ல வேண்டும் என்பதில் தான் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதில் இருப்பது. வெறும் திருமுழுக்கு பெற்றுவிட்டால், அருட்சாதனம் பெற்றுவிட்டால், கோவிலுக்கு சென்று விட்டால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. முழுமையாக என்றால் நம்முடைய சமூக குடும்ப வாழ்க்கையில் அன்பின் சின்னங்களாக, அன்பின் வீரர்களாக நாம் வாழ இந்த கட்டளை புதிய கட்டளையாக, ஏன் அது புதிய உடன்படிக்கை கட்டளை, நான் அன்பு செய்வது போல் என்று கிறிஸ்து இயேசு சொல்வதனால் அது புதிய உடன்படிக்கையாக மாறும். என்ன உடன்படிக்கை? நான் உங்கள் கடவுள், நீ என் மக்களாக இருந்தால் என்னுடைய கடவுளுடைய நான் என்னுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை நீ பெறுவாய் என்பதுதான். ஆகவே நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், நான் உன் கடவுள் என்ற அந்த உடன்படிக்கை கிறிஸ்து இயேசு புதியதாக மாற்றுகிறார். காரணம், அவர் எனக்காக தன்னையே இரத்தம் சிந்தி கையளித்து தியாகம் செய்தவர். ஆகவே அத்தகைய ஒரு வாழ்க்கை நிலையை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து சமூகத்தில் வாழ்ந்து அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் நான் வெளிப்படுத்தி வாழ்வதுதான் உண்மையில் கிறிஸ்துவின் சீடர் என்பதை இந்த நாளில் உணர்ந்து அதன்படி வாழ இந்த பெரிய வியாழன் நம் எல்லாருக்கும் அருள் கூற உங்களை வாழ்த்துகிறேன். வணக்கம்.